Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தமிழ்நாடு அரசு தீவிர பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பயணிகள் விவரங்கள் குறித்து சுற்றுலா முகமை மற்றும் தூதரகங்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பில் உள்ளது என துறை சார்ந்த அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்போது தமிழர்களை மீட்க தமிழக அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்கள்? முதல்ல நேபாளத்துடைய போட்டோகேஷி ஆற்றில் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் திடீர் வெள்ளப்பெருக்குகளுடைய காட்சிகள் பொதுமக்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கிறது. நேபாளத்தில் திபெத் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஸ்வா பகுதியில ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திபெத்திலிருந்து நேபாளத்திற்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 50 பேர் சுற்றுலாவுக்காக சென்றிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் போட்டோகேஷி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 8 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேக வெடிப்பு அல்லது பனி உருகுதல் காரணமாக ஏற்பட்ட இந்த வெள்ளத்துல கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து வீடுகள் அடியோடு அடித்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகள் இணையம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. பல முக்கிய சாலைகள், பாலங்கள் மற்றும் நீர்மின் நிலைய திட்ட பகுதிகள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக திபெத் பகுதியில நேபாள எல்லையை தாண்டி கியூரோங் பகுதியிலும் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு பலரும் காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வெளியாகி வரக்கூடிய இந்த நிலையில பாதிக்கப்பட்ட சியாப்ரு மற்றும் திமுரே ஆகிய மலைப்பகுதிகளில் வெள்ள நீர் மிக அதிகமாக உள்ளதால் மீட்பு ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அவசர கூட்டத்தை கூட்டி தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில தான் நேபாளத்துடைய சுற்றுலா சென்றுள்ள தமிழ்நாட்டோடு சேர்ந்த பயணிகளை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு கொண்டு வர மத்திய அரசின் தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு அரசுடைய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உள்ள தமிழர்களை மீட்க தமிழ்நாடு அரசு தீவிர பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பயணிகள் விவரங்கள் குறித்து சுற்றுலா முகமை அதாவது டூரிஸ்ட் ஏஜென்சி மற்றும் தூதரங்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் SP தென்னரசு தரப்புள்ள தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட அரசு பணிகள் முற்றிலுமாக போர்க்கால அடிப்படையில் தொடங்கிடப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்புல இந்த நிகழ்வு என்பது இருப்பதாக துறை அதிகாரிகளும் அமைச்சர் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.